தேர்தல் கூட்டணி குறித்து இதுவரை முடிவெடுக்காமல் இருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கிருஷ்ணசாமி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்கள். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து இதுவரை முடிவெடுக்காமல் 2 மருத்துவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒருவர் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், மற்றொருவர் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை பொறுத்தளவு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியுடன் தான் இந்த தேர்தலை சந்திப்போம் என தொடர்ந்து தெரிவித்து வருகிறார். முதல்ல தை மாதத்தில் கூட்டணி குறித்து அறிவிப்பதாக தெரிவித்தார். பின்னர் 1 வார காலத்தில் அறிவிப்பதாக தெரிவித்தார். 3 நாட்கள்ல அறிவிப்பதாக தெரிவித்தார். அவ்வப்போது பல பேட்டிகள்ல இது போன்ற தெரிவித்து வந்த மருத்துவர் ராமதாஸ் கூட்டணி குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினால் அங்கு ஏற்கனவே பாமக தலைவர் அன்புமணி கூட்டணி வைத்திருக்கார். ஆகவே அந்த கூட்டணிக்கு அவரால் செல்ல முடியவில்லை. திமுக கூட்டணி இணைவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் திமுக கூட்டணியிலும் இடம்பெற முடியவில்லை. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்தாலும், ஆனால் இதுவரை கூட்டணி குறித்து எந்த ஒரு முடிவும் அங்கும் எடுக்க முடியவில்லை. இது போன்ற ஒரு சூழலில் தான் மருத்துவர் ராமதாஸ் உள்ளார். புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியை பொறுத்தளவு வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து அவரும் விரைவில் அறிவிப்பேன், பிப்ரவரி மாதம் இறுதியில் அறிவிப்பேன் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். 2 தினங்களுக்கு முன்பு கோவையில நிர்வாகிகள் அழைத்து பேச்சுவார்த்தை எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் கேட்டார். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு கிருஷ்ணசாமி தொடர்ந்து ஆட்சியில் அதிகாரம், மாநிலங்களவையிடம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் அதே போல தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நிலையில அவரை எந்த கூட்டணியிலும் ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கு இதுவரை அழைக்கவில்லை என்ற ஒரு தகவல் வருகிறது. தமிழக அரசியல் களத்துல பல ஆண்டுகளாக உள்ள 2 மருத்துவர்களும் கூட்டணி குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு சூழல் நிலவுவதாக தற்போது அரசியல் விமர்சன மத்தியில கருத்து நிலவுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.